அடுத்து நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று வந்துச்சு இல்லையா? அதை ஃபஸ்ட்டு 2019 கஸ்தூரிரங்கன் சார் அப்ரூவல் வாங்குறாரு. 2017 19 வரைக்கும் அதை ரெடி பண்ணி 19 அப்ரூவல் வாங்குறாங்க. 2020 அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் 2022க்கு ஒரு டார்கெட், 2025க்கு ஒரு டார்கெட், 2030க்கு ஒரு டார்கெட், 2035க்கு ஒரு டார்கெட்னு 4 டார்கெட் வச்சுருக்காங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட அடிப்படை நோக்கமே என்னென்னாக்கா, நம்ம வந்து 100% வந்து கிராஸ் எஜுகேஷன் ரேஷியோ, அதாவது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், எல்லாருமே பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்கங்கிறத அடையணும் அப்படிங்கிறது இவங்களோட மெயின் இலக்காக இருக்குது. அண்ட் பேசிக்காக இவங்க எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிஸ்டத்தே 10+2+3லேருந்து 5+3+3+4ன்னு மாற்றுறாங்க. அதாவது இந்த 5 இயர்ஸை வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்னும், அதில் ஃபஸ்ட்டு 3 வருஷம் அங்கன்வாடிக்கும், அடுத்து வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 இயர்ஸ் வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்பாங்க. அடுத்து +3 இல்லையா, அதில் என்னென்னா மிடில் ஸ்கூல் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த 4 இயர்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் 9th 10th 11th and 12th. இது செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எஜுகேஷன் சிஸ்டம் மாறிட்டு இருக்கு ஒன் பை ஒன். ஏன்னா இப்போ நம்ம 2020லேருந்து 2025க்கு வந்துட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய வந்து ரிசர்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பேக்லெஸ் டேஸ் வந்து கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கோடிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டு யாருமே ஸ்கூலில் சேர்ந்துட்டு வெளியில் போயிருக்கக்கூடாது. பேக் டு ஸ்கூலுங்கிற ப்ரோக்ராம் மூலமாக அவங்க எல்லாரும் திருப்பி ஸ்கூல் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கம்பல்சரி 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மதர் டங், அதாவது அந்த ரீஜனல் லாங்குவேஜில் தான் டீச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விருப்பப்பட்டாக்கா அவங்க வேறு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி இப்போ கூட கேட்டுட்ருக்காங்க இல்லையா, இந்த இஷ்யூ ஏன் இப்போ இவ்வளோ பூதாகரம் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு கொஷின் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா 2025க்குள்ளே இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட 2020 எஜுகேஷன் பாலிசியோட டார்கெட். அதனால தான் இப்போ இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லிகிட்ருக்குறாங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லா விதத்துலேயும், அதாவது குழந்தைங்களுக்கு நிறைய லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணணும். அதே மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. பாலி, பர்ஷியன், பிரகிருதி இந்த லாங்குவேஜ்லாம் ஒரு இன்ஸ்டியூட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரிசர்ச்சை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கி நிறைய ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்லாம் ஐடியா பண்ணுறாங்க.